அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ, எந்த திசையிலிருந்து மாப்பிள்ளை அமையும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்காம ஜாதக பொருத்தம் பார்க்குறவங்க எந்திரிச்சு போனதாக வரலாறும் இல்லை, புவியிலும் இல்லை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மாப்பிள்ளை இந்த திசையிலேருந்து வருவார், பொண்ணு எந்த திசையிலேருந்து வருவார், இதுக்கு நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் மூலநூலில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. முன்னோர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சொல்லாத விஷயமே கிடையாது. ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் விஷயங்களை அலசி ஆராய்ந்து புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு பிட்டுத்தான் எந்த திசையில் மாப்பிள்ளை அமையும் அப்படின்ற ஒரு வீடியோவை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மகர லக்கணமாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த மகர லக்கணத்துக்கு 7வது வீடு சூரியனுடைய வீடு. அப்படி 7வது வீட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களது லக்கணத்திலிருந்து 7வது இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டை பார்க்க வேண்டும். அந்த வீட்டினுடைய அதிபதி யார் என்று பார்க்க வேண்டும். இப்போ மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 7வது வீட்டுடைய அதிபதியாக வந்திருப்பதால், அந்த சூரியன் 7க்குரியவன் சூரியனாக வந்தால் கிழக்கு திசையிலிருந்து மாப்பிள்ளை அமையும். 7க்குரியவன் சுக்கிரனாக வந்தால் தென்கிழக்கு திசையிலிருந்து மாப்பிள்ளை அமையும். 7க்குரியவன் சனியானால் மேற்கு திசையிலிருந்து மாப்பிள்ளை அமையும். 7க்குரியவன் சந்திரன் வந்தால் வடமேற்கு திசையிலிருந்து மாப்பிள்ளை அமையும். 7க்குரியவன் புதனாக வந்தால் வடக்கிலிருந்து மாப்பிள்ளை அமையும். 7க்குரியவன் குருவாக வந்தால் வடகிழக்கு திசையிலிருந்து மாப்பிள்ளை அமையும். பாருங்க, 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ அல்லது கேது இருந்தாலோ அல்லது 7க்கு உடையவனோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு தென்மேற்கு திசையிலிருந்து மாப்பிள்ளை அமையும் என்று 4 திசையையும் கூறு போட்டு நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க. ஆமாம், என்ன பஸ்? 2வது திருமணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு எப்படிப்பா கேட்குறதுன்னு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு. அவருக்கு எது முக்கியமோ அதை அவர் கேட்டுக்கிறாரு. 2வது திருமணம்ன்றது 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது பாஸு. 7ஆம் இடம் பார்க்கக்கூடாது. லக்கணத்திலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கணும். லக்கணத்திலேருந்து 11வது இடத்தை பார்த்தா குருவினுடைய வீடாக வருது. அப்போ குருவின் வீடாக வந்தால் வடகிழக்கு திசையிலிருந்து உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். போதுமா? ஓகே. பக்கத்தில் இருக்கிறவருக்கு 2வது திருமணத்துக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டு. போங்க பாஸு, வடகிழக்கு நோக்கி போங்க. ஓகே. தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோவை, துல்லியமான பதிவுகளை இந்த ஜோதிட சேனலில் நம்ம போட போகிறோம். அதனால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நீங்கள் ஜோதிடத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன்னு ஆர்வலராக இருக்கேன். உங்கள் ஜாதகத்தையே நீங்கள் பார்க்குறதுக்கு, உங்களுடைய நண்பர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து சொல்கிறதுக்கு எல்லாமே இந்த சேனல் மிகப்பெரிய அளவுக்கு வளரும். ஆகவே தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுடைய பாராட்டுக்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பாஸு. ஓகே, தேங்க்யூ.